நேபாளத்தின் அடுத்த பிரதமர் யார் என்று முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நேபாள குடியரசுத் தலைவருடன் அந்நாட்டு ராணுவ தளபதி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா வணக்கம். இந்த முக்கிய ஆலோசனையில் யார் பிரதமராவது என்பது ஜென்சி தலைமுறையோடு ஆலோசனை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? மேலும் கள நிலவரம் என்ன? கண்டிப்பாகவே இந்த பிரதமர் தேர்வில், அதாவது இடைக்கால பிரதமர் தேர்வில் கடுமையான இழுபறி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆன்லைன் வாக்கெடுப்பு கூட நடந்ததாக சொல்லப்பட்டது. அதில் சுஷிலா கார்கி அவர்களுக்கு 3832 வாக்குகள் கிடைத்து அவர் தான் அதிக வாக்குகளை பெற்று பிரதமராக, தற்காலிக பிரதமராக நியமிக்கப்படுவார் என்று கூறப்பட்டது. அது மட்டும் இல்லை, நேற்று முழுவதும் சுஷிலா கார்கி அவர்கள் காலை முதலே காலை தொடங்கி பிற்பகல் வரை இராணுவ தலைமையகத்தில் தான் அவர் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த நேரத்தில் ராணுவ தலைமையகத்திற்கு வெளியே ஒரு போராட்டம் ஜென்சி அமைப்பினரிடையே இருதரப்பாக பிரிந்து ஒருவர் பாலேந்திர ஷாவை அடுத்த பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று கூறியதால் அங்கு ஒரு இரு பிரிவுகளாக பிரிந்து ஒரு சிறிய வன்முறையானது வெடித்தது. இந்த நிலையில தான் அடுத்த பிரதமர் யார் என்ற தேர்வு அந்த இழுபறியானது தொடர்ந்தது. இன்று காலை தற்போது மீண்டும் அதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது. தற்போது ராணுவ தளபதி அசோக்ராஜ் சிங்டேல் பிரசிடென்ட் ராம்சந்திர பௌடேலை சந்தித்து பேசி வருகிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்று பிரதானமாக அடுத்த பிரதமர் யார் என்று இன்று மாலை அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. இது தொடர்பான முக்கிய ஆலோசனை தற்போது அங்கு நடைபெற்று வருகிறது. அதாவது குடியரசுத் தலைவரின் இல்லமாக சொல்லப்படும் சீத்தல் நிலையாஸ், அதுல தற்போது ராணுவ தளபதியும் குடியரசுத் தலைவரும் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆலோசனையில முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அங்குள்ள சூழ்நிலை, அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு, கலவரங்கள் வன்முறைகள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களும், அதே போல நேற்று தொடங்கி இன்று வரை இந்த பிரதமர் தேர்வு தொடர்பாக ஜென்சி அமைப்பினர் மற்றும் பிற அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள், இது போன்ற முழு விவரங்களையும் தற்போது ராணுவ தளபதி குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு தெரிவித்து வருகிறார். அதே போல நாட்டின் சூழல், ஏனென்றால் இன்று காலை 11 மணிக்கு பிறகு அங்கு ஊரடங்கு முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது காட்மாண்டுல. இதனால் தற்போதைய சூழல் எப்படி இருக்கு அப்படின்ற நிலவரமும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டு வருது. இன்று மாலை ஒரு அறிவிப்பு இருக்கலாம் பிரதமர் தொடர்பாக, அடுத்து இடைக்கால பிரதமராக யார் இருப்பார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இருப்பினும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேற்று இந்த ஆன்லைன் வாக்கெடுப்புல சுஷிலா கார்கி அவர்களின் பெயர் வந்த உடனேயே அவர் தான் இடைக்கால பிரதமராக இருப்பார் என்றெல்லாம் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு ஏற்பட்ட கலவரத்துல அந்த அறிவிப்பானது மீண்டும் தாமதமானது. எனவே தற்போதும் அவருக்கு தான் அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. ஆனால் நேபாளத்தினுடைய நிலவரத்தை பொறுத்த மட்டும் ஜென்சி அமைப்பினர், அதாவது இந்த இளம் தலைமுறையினர் என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்னா, தங்களது உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்றதுலயே அவங்களுக்கு மாற்று கருத்து தற்போது வந்திருக்கு. பாலேந்திர ஷாவா அல்லது சுஷிலா கார்கியா, யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை நேற்று ஏற்பட்டதுனால இந்த பிரச்சனையும் தற்போது குடியரசுத் தலைவர்கள் கருத்தில் கொள்ளணும். இந்த விஷயங்கள் தொடர்பாகத்தான் தற்போது ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு முடிவு வெளியாகலாம். அது அதிகாரப்பூர்வ முடிவாகவும் இருக்கும். இடைக்கால தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமும் இன்று மாலை நாம வரும்னு எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.